ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 33, 34, 35 3 எபிசோட் ஒன்றா போட்டிருக்கேன். ஸோ இது என்னோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல, கடைசியாக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்து 33 எபிசோட் வந்து ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கிட்ட நம்ம ஹீரோ நம்ம சீனியர் முன்னாடி பேசிட்டு போயிட்டுருக்கேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வந்து ஹாங் வந்து இங்கே வரப்போகிற அவருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஹாங் உண்மையிலேயே வந்து பயங்கரமாக இல்லை. ஸோ வந்து ஹீரோ கேட்பான், அந்த மாதிரி வந்து ஹாங்கோட பற்றி சொல்லுங்களேன், ஹாங்கோட பவர்ஸ் பற்றி சொல்லுவாங்க. இவர் யோசிச்சுட்டு காட் அப்படின்னு சொல்லுவோம். காட் அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவரோட பவர் கிட்டத்தட்ட வந்து காடுக்கு இணையானது அப்படின்னு சொல்லிருக்காரு. அவருக்குள்ளே அந்த அளவுக்கு பவர் எப்படி உருவாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ அந்த கைத்தடத்தை பார்க்கும்போதே தெரியுது உண்மையிலேயே ஒரு அந்த கடவுளுக்கான அந்த பவரை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க, இங்கே வந்து அடுத்து போகிற பற்றியா நேனோ இல்லாட்ட அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க மாஸ்டர் இருக்கும். ஸோ வந்து இந்த ஆர்ஆர் வைரஸ் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமஸான இடம் வச்சு இப்போ அங்கே எக்கச்சக்க மாஸ்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஹாங் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு கேரக்டர் வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. அவனை பார்த்து வச்சுக்க பின்னாடி வந்து தூவான். நெக்ஸ்ட் சீனில் அவனோட அந்த ஒரு வார்கிராஃப்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்ஷிப் வந்து இறங்கி நிற்க அது வந்த உடனே அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சீனியர்னு சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்போட லீடர் பார்த்தீங்கன்னா வந்து ஹாங். அவர் கீழே 2 எல்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம ஜூ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து டைக்ஸு அப்படின்ற ஒருத்தர். ஸோ இந்த இடத்துல டைக்ஸும் 2 பேர் தோணு. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேருமே வந்து நம்ம ஹாங்கை வெல்கம் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க ஹாங் வரேன்னா. ஸோ ஹாங் பார்த்தீங்கன்னா காற்றுல நடந்து வர அவர் ஜஸ்ட்டு கால் எடுத்து வைக்கும்போது அங்கே அந்த இலைகள் முதற்கொண்டு இருக்கிற மொமெண்ட்டுக்கு எல்லாமே அசையாமல் நிற்குது. ஸோ ஹாங்கும் படி வந்துருக்கா. அவர் வந்து இறங்குடனே அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஸ்கிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தப்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து படம் இருக்க ஹீரோ நிற்கிறான். இவரோட எனர்ஜினால ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியா, பவர் ஆஃப் காட் அப்படின்ற சொல்லி ஹீரோவை மெய் வந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து ஹாங்கை வந்து இப்போ தாங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஹாங் வந்து நடந்துட்டு இருக்க. இந்த இடத்துல ஹாங் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்து ஹாங் நம்மளை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹாங் என்ன பண்ணுறாரு, நம்ம மாங்கிட்டேன்னு சொல்கிறார். இந்த டைம் வந்து எல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க போல அப்படின்னா இங்கே அக்கா காரையும் ஷூவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாங் பார்க்கணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அமைதியாக இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து பார்க்குறாங்க என்ன அப்படி பண்ணுறாங்க. ஸோ ஹாங் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோட்டு வந்து நடந்து வருது. ஸோ வந்து ஹீரோ இவன் நம்பிட்டு நடந்துறேன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் அவர் பார்த்துருக்கா. ஹாங் பார்த்து சிரிக்கிறார். இதை பார்த்துனேன் ஹாங்கே சிரிக்கிறாருன்னு எல்லாருமே ஷாங்கு. ஸோ வந்து எல்லாருமே வரை பார்த்துட்டு இருக்க. ஸோ ஹாங் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்பிரிச்சுவல் தெரியுது. அவர் சொல்கிறாரு, ஸோ உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும், பேர் தான் லூங் ஃபேக் அப்படின்னு சொல்ல. ஆமாம் சார் அப்படின்றான். ஸோ வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அப்புறமா வந்து முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிருக்க. உடனே வந்து திரும்பி இடம் சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் உங்களோட கோல் வந்து காட் ஆஃப் வாராக இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி உங்களோட லிமிட்டை ரீச் பண்ணுங்க அப்படி சொல்ல. நெக்ஸ்ட் சீனுக்கு எல்லாருமே பார்த்தா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாருமே என்ன வகையான ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாக்ல மாங்க் வந்து ஹீரோ வந்து கூட்டு போக வந்திருக்காரு. என்னடா பார்க்குற போடான்ற பேர் நம்ம அக்கா கறி ஆரம்பிச்சு விட. ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து ஹீரோவே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மீட் பண்ணதாக தனியாக போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து வராங்க. ஸோ ஹீரோ வர்றதை பார்த்தோன்னே அவரும் வந்து சொல்கிறாரு, ஸோ லூங் ஃபேங் நீ வந்து வந்துட்டு அவங்ககிட்ட வந்து சுப்ரீம் ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கிறதுனால உணர முடியுது. ஸோ இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார சொல்ல அவரும் வந்து உட்காரு. ஸோ ஹீரோ வந்து இடத்துல உட்கார. ஸோ மொதல் விஷயமா உன்னோட ப்ராக்ரஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது ஒரு அட்வான்ஸ் காட் ஆஃப் லெவல் வாரியர், அந்த வாரியருக்கான ஸ்பிரிட் எனர்ஜி உங்ககிட்ட என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லி அப்புறம் நீ பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் மிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அந்த டீயை குடின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோன்னா வந்து ஹீரோ பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவரும் சொல்கிறார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்களுக்கு தெரியும், உனக்கு அந்த லீ ஃபேமிலிக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹீரோ சொல்லுவான், நான் வந்து அந்த பேனண்ட்டே வந்து அவங்கள வந்து கொள்ளலை, அந்த பாடி கார்ட்ஸ் வந்து என்ன கொள்ள ட்ரை பண்ணாங்க, அதனால கொண்டு அப்பவுமே அந்த லீ அவனை வந்து நான் கொள்ளலை, அது வந்து எக்ஸாக்டாக வந்து மான்ஸ்டர்ஸ் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இப்போ இவங்க என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்கள வந்து என்னால் தோக்கடிக்க முடியும், அவங்கள வின் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆனால் என் ஃபேமிலி தான் பிரச்சனை. ஸோ நீ வந்து என் எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்பில் இருக்க, உன் ஃபேமிலிக்கு எதுவும் ஆகணும் நான் விட மாட்டேன் லூங் அப்படின்னு சொல்ல. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ஹாங். ஸோ வந்து கண்டிப்பாக நான் அவங்களை வந்து பீட் பண்ணுவேன், இவங்க 2 பேரும் வந்து நானே சமாளிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என் வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கேன், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து லீ அவனுக்கு வந்து பிளாக் காட் சூட் அப்படின்ற ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட ஸோ இந்த சூட் வந்து அவுட்ஃபிட் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. இது 9th ஆர்டர் அவுட் சூட் அப்படி சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அதுக்குள்ள ஒன்லி காட் ஆஃப் வார்ஸ் மட்டும் தான் ஆடும், அப்படி போகிறவங்களுக்கு 70% பேர் வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சூட்டோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளை கட்டி எதுவுமே வந்து அதுக்கு முன்னாடி ஒன்றுமே வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சீனை முடிகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லேண்ட் ஆஃப் நேனோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சீனியர் ஷீயும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த லேண்ட் ஆஃப் நேனோ இதில் வந்து அதிகமாக வந்து மனுஷங்களே சுத்தமாக இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல எக்கச்சக்க மாஸ்டர் இருக்குது, ஈவன் கிங் லெவல் மான்ஸ்டர்ஸுமே இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஜென்ரல் லெவல், அதுக்கப்புறமா கிங் லெவல்னா ஹீரோ சொல்கிறான் உண்மையிலே இருக்கணும் ஆபத்தாண்ட. அங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ஸ் அப்படி இப்படின்ற நிறைய டிஃப்ரெண்ட் காண்டான மான்ஸ்டர்ஸ் இருக்கும், முக்கியமாக ஏப் டிஎஸ் உடனே வந்து எல்லாரும் மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சுன்னு ஒரு ஈகிள் கூட்டமே வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம ஸோ இந்த இடத்துல யாங்க வந்து ஸோ இந்த கெனான் ஆன் பண்ணுங்க, லேசர் கெனான் அப்படின்னு சொல்ல இவங்களும் லேசர் கெனான் இது பண்ண. ஸோ அவ்வளோ பெரிய அந்த ஈகிள் அந்த ஒரு
நொடிக்குள்ள அந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அழிய ஆரம்பிச்சு எல்லாம் வெளியே எரிஞ்சு போகுது. எல்லாருமே என்ன வகையான டிஸ்ட்ரக்ஷன் பவரா, ஒரு லேசன் கேனோட பவர் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஷாக்கில் இருக்குங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து இருந்தது, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி வந்து இதில் வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த லேசருக்கு நான் ரொம்ப வந்து ஆபத்தானது, ஈவன் ஒரு காட் ஆஃப் ஆர் வாரியராக இருந்தாலுமே இது சிங்கிள்கிட்ட கொண்டு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லீக் கப்புள்ஸ் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் வந்து இறக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் டீமும் வருது, அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாக்ஸஸும் இருக்குது. ஸோ நம்ம பொருள் வந்துருச்சு போல ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேர் வந்து வெர்மீலியா, அது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ வெர்மீலியா சொல்லிட்டு இருக்கா லீ நம்ம வந்து பொருள் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து இவங்க ரெடி பண்ண ஆர்டர் வந்து லீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ண ட்ரூப்ஸ் யாருமே வரல அப்படின்னு பேசிட்டு நம்ம வெர்மீலியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ யாரான்னு பார்த்தா அது வந்து லேடி சட்டோனவா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபோனில் வந்து பேசுகிறவங்க சொல்கிறாங்க. ஸோ வெர்மீலியா நல்லா போச்சு, லுங் ஃபெங் மேலே உனக்கு சின்ன விரல் கூட போகக்கூடாது, அவனை நீங்கள் ஹர்ட்டே பண்ணக்கூடாது, இது என்னோட ஆர்டர், அதை மீறி ஏதாவது பண்ணிங்கன்னா உன் லீக் கிளான் ஏன் அலைஞ்சிருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்ட. இதை கேட்ட உடனே வந்து இந்த புழுக்கு சரியான ஷாக்கு. இதை கேட்டால் வெர்மீலியாக்கில் என்ன சுரந்திட மடச்சுரந்து போயிருக்கேன். அந்த இடத்துல லீ வந்து கேட்கும் HR பார்லிமெண்ட்லேருந்து மட்டும் நான் பேசினாங்க லுங் ஃபெங் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட லீக்லாம் ஒன்றுமே புரியல. ஸோ HR அலைன்ஸோட மட்டும்னா அவங்களே வந்து ஹர்ட் பண்ணக்கூடியதுனா கண்டிப்பாக அது 2 பேராக மட்டும் தான் இருக்கும். HR அலைன்ஸ் பார்ப்பா 2 பேர், ஒன்று தண்டர் கார்டு அப்புறம் இன்னொன்று ஹாங். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து HR அலைன்ஸை வந்து பயப்படும். ஸோ வந்து இவங்க 2 பேரில் யாரோட சப்போர்ட், கண்டிப்பாக வந்து ஹாங்கோட சப்போர்ட் தான் வந்து லுங் ஃபெங் இருக்கும். அவன் இந்த அளவுக்கு லக்கியாக இருப்பானா, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு வெர்மீலியாவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம அவன் ஃபேமிலி வந்து எதுவுமே போகக்கூடாது, ஆனால் லுங் ஃபெங் அவன் அந்த நானோ லேண்டில் தான் இருக்கான், அவனை போய் நான் பர்சனலாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதில் ஒரு நாள் கேட்ட ஹீரோட ஃபேமிலி எதுவும் பிரச்சனை இருந்தே ஒருத்தன் அங்கே வந்து பையன் வந்து போனான். நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் வேறு ஒரு சில பேர் ரெக்யூட் பண்ணிருக்கேன் மணிக்காக. ஸோ அந்த காட் ஆஃப் வார்ஸ் 3 பேர் ரெக்யூட் பண்ணுறாங்க, அவனுக்கு வந்துடுவானுங்க அப்படின்னு வச்சுட்டு உடனே அந்த லீ அப்படின்னு கூப்பிட்டு 3 பேர் வந்து அந்த இடத்துல வரானுங்க. ஸோ அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான காஸ்டியூம் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் நிஞ்சா, ஒருத்தன் பாம் ஸ்குவாட் மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த டுவார்ஃப் மாதிரி இருக்கானுங்க 3 பேரும். ஸோ எனக்கு 3 பேரும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லீ கபிள்ஸ் வந்து சிரிக்கிறானுங்க, இன்னைக்கு நீ செத்துருவா லுங் ஃபெங் அப்படின்றானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே இந்த நானோ லேண்ட் அந்த ஒரு லேண்டுக்கிட்ட போயிட்டு இருக்கா. எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஹீரோ நினைக்கிறான் ஸோ இந்த செயின் வந்து அவன் நம்ம என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அது கிட்ட வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது கிட்ட உடனே போக வந்து இவங்க எக்கச்சக்க விதவிதமான ஏப்பும் நிறைய விதமான மாஸ்டர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சட்டமே ஒருத்தன ஒரு ஹெல் மாதிரியானது, நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறவங்க ஹீரோ நினைக்கிறான். சொல்லி உனக்காக நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன்டா, வாடா மோதி பார்த்தலாம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா எபிசோட் 33 வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து வீடியோ பாருங்க. ஓகே guys, நம்ம 34 வீடியோ போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த லேண்ட் ஆஃப் நானோக்கில் வந்து எல்லாமே இருக்கட்டு நம்ம யாங் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கான டாஸ்க் இந்த இடத்துல வந்து மொத்தமாக 22 நாள் நீங்கள் வந்து சர்வே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தனியாகவும் சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 28 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான ஏர்ஷிப் வரும், அதுலேயே நீங்களாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் வாங்கன்ட்டு மாதிரி சோல்ஜர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எல்லாம் விட்டு பண்ணுங்க, அவங்களுக்கான சப்ளைஸ் கொஞ்சம் ஃபுட்டு தங்குறதுக்கான இடம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அடிப்படை தேவையானதுலாம் வந்து கொடுத்துட்டு போக இடம் பக்கத்தில் இந்த சீனியர் ஷீ வந்து கேட்குறது சொல்லுங்க ஃப்ரெண்ட், நம்ம எல்லாருமே வந்து ஒரே டீம் ஆகிடலாம், அப்புறம் வந்து நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் சொல்லிருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து விஷயமானு தெரியும், இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து, உங்களே நம்ம டீம் வச்சுருந்தா கொஞ்சம் ஆபத்துன்ட்டு. ஸோ வந்து சீனியர் ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து தனியாகவே இருங்களேன், நான் வந்து தனியாகவே வந்து டீம் யார் கூட வந்து பண்ண விரும்பல அப்படின்னா சரி ஓகே லுங் ஃபெங் நீ வந்து உன் வேலையை முடிச்சுட்டு அப்படின்னா காண்டப்னா அக்கா கறின்னு சொல்கிறேன். டே லுங் ஃபெங் மறக்காமல் வந்து சேஃபாக வந்துடுறா, ஏதாவது வேணும் அக்கா கறி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லா சைடு வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்கிறேன் சரி ஓகே நீங்களே வந்து சேஃபாக இருங்க, நான் இந்த வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போங்க. உடனே ஒருத்தர் வந்து ஸோ சாரி பண்ணா லுங் ஃபெங் வந்து என் டீமில் கூப்பிடணும்னு அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே நீங்கள் வந்து அவனோட வாட்சோட லொக்கேஷன் அப்படியே ஷேர் பண்ணுங்களா, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டுவேன் அப்படின்னு ஒன்று நாள் விட்ட போட. ஸோ நம்ம ஷீ என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஹேர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சரக்கு கொடுக்குற இந்த பொண்ணு இடி பார்த்தீங்கன்னா இந்த எருமாட்டு பேருக்கு வந்து டார்ஃப் அவனுக்கு வந்து இல்லாத சினிமிஸ் வேலையை கட்ட இந்த இடத்துல வந்து லீலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து இந்த இவன் பேர் தெரியுமா, இவன் பேர் வந்து ஜேம்ஸ். ஸோ இவன் ஒருத்தன் பேர் வந்து ஜேம்ஸ், இந்த எருமா இருக்கு அவனு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒருத்தனை கூப்பிடுவான் கொள்ளவாங்க இத்தனை பேர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தன் வர என் பேர் வந்து ஈசா அப்படின்னு நம்ம வச்சிடலாம். ஸோ அவனும் வந்து ஸோ ஹாய் என் பேர் வந்து ஈசா கை கொடுங்க அப்படின்னு கேட்க அவனும் அசிங்கப்படுத்துவாங்க, என்கிட்ட பாம்ஸ்லாம் இருக்கு, நான் வந்து எப்போ வந்தாலும் ஈஸா கொண்டுருவேன், ஒருத்தனுக்காகலாம் எங்களை கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு அவனை கலாச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஒரு 2 பேர் வந்து சீரியஸாக பேசிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நிஞ்சா மாதிரி இருக்காங்க, நிஞ்சா வாரியர். ஸோ அவன் பேர் வந்து நம்ம நிஞ்சான்னு வச்சிடும். அவனும் சொல்லிருக்கான் நீங்கள் ஒருத்தருக்காக எத்தனை பேர் கூப்பிட்டீங்கன்னா அவன் பவர்ஃபுல்லாக எனக்கு கண்டிப்பாக புரியுது, அவங்க 2 பேருமே நான் முட்டாளாக பேச மாட்டேன், ஸோ கண்டிப்பாக எங்களோட முடிஞ்சு பண்ணுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து அவன் கிளாஸ் ஊற்றிக்கு இந்த கிளாஸ் அசால்ட்டாக சுவாடிச்சு பிடிக்கிறான்.
ஆமாம் இந்த பாக்ஸில் எனக்கிட்டா இது வந்து சொல்லுவான் இது வந்து லேசர் கேனன் அப்படின்னு எல்லாருமே சரியான ஷாக்கு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே கிடைச்சது என்ஜின் சிவிலைசேஷன் மாடலில் செய்யப்பட்ட இதனோட டிஸ்ட்ரக்ஷன் பவர் கொட்டூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனே இவரு கை தட்டிட்டு இருக்கானு. ஸோ இந்த நிஞ்சா வந்து கேட்குறான். ஸோ உங்ககிட்ட வந்து அவன் ஒரு ஃபேவர் கேட்கலாமா அப்படின்னு கேட்டு சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்க. ஸோ வந்து இந்த இடத்துல இந்த வாரியர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த லேசர் கேன் எக்கச்சக்க பீஸ்ட் மான்ஸ்டர் பண்ண முடியும். நான் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணதுக்கு காரணமே மணிக்காகல. ஸோ என் மக்கள் வந்து நான் காப்பாற்றணும் அதுக்காக எனக்கு கேனர் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு தலை குனிஞ்சு வந்து நம்ம லீட் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம லீயும் வந்து இதை பார்த்து சரி ஓகே உன் நல்ல புரியுது ஆனால் இது உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் சொல்கிறான். நான் அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து சொன்னது 20 மடங்கு பணத்தை தரணும். ஸோ கண்டிப்பாக உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவான். இதை கேட்ட இந்த நிஞ்சாக்கும் சரியான கடுப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து வெர்மிலியாவுக்கு ஃபோன் அடிச்சு ஸோ லுங்ஃபெங்கோட லொக்கேஷன் வந்து எனக்கு அமுச்சு விடு சேட்டலைட்டில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வெர்மிலியா நான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷன் வாங்கினா பார்த்தீங்களா அந்த ஒரு லொக்கேஷன் யாரும் நம்ம லைட்டிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னோட டாஸ்க் முடிஞ்சல எனக்கு சொல்லி நான் மென்ட்டு கொடுத்துட்டா இது எல்லாத்தையுமே நம்ம சீனில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வெர்மிலியாவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீரோ வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. வெர்மிலியா என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்க நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அமுச்சு விட்றேன் அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஸ்பேஷியும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து போகணும். ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பரவாயில்ல இந்த இடத்துல நான் வரத்துல நிறைய மாஸ்டர்ஸை கொண்டுட்டேன் அப்படின்னு பேசிட்டு அந்த மாஸ்டரோட பல்ல பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி எடுத்துக்கிறான். ஸோ அப்படியே போயிட்டு அந்த இடத்துல கொரில்லா மாஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல சைட்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ சொல்கிறேன் சரி ஓகே நம்மளோட அடுத்த வேட்டிகன்ஸுக்கு போக வேண்டியதான். இந்த இடத்துல அந்த ஜெயின் டேபிள் இருக்குன்னு நாங்கள் அதை பற்றி நம்ம தேடி போகலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஜெயின் டேபிள் பார்த்தீங்கன்னா ஜெயின் கங்காரம் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டு ஹீரோ பின்னாடி வந்து ஒரு மரம் வந்துட்டு அந்த மரத்தை பிடிக்க அதை ஷார்ப்பாக்கி இந்த ஏப் என்ன பண்ணால் அதனோட நெஞ்சிலே குத்தி அதை அத்தியத்தில் கொண்டுருக்கு. இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு வெப்பனை யூஸ் பண்ணுற ஒரு மான்ஸ்டர் இது கூட சண்டை போகிறது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ண அந்த ஏப் கூட தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன தான் ஸ்பீடாக ஓடினாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏப் வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். சுற்றி எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ ஒரு சேஃபான இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்கே அந்த ஒரு ஏப் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஜென்ரல் லெவல் ஏப்ஸ் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீல் பைத்தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உண்மையிலே கொண்டுச்சான்னு பேசிட்டு அந்த இடத்துல கிங் ஏப் அப்படின்னு ஒரு ஏப் இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ஏப்பும் அந்த கிங் ஏப்புக்கு மதிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ முடிவு பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து கொண்டுருக்கணும். ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியலன்னு இருக்கா. அந்த கிங் ஏப்னா அப்படின்னு அந்த பைத்தானை கட்டிச்சு சாப்பிட்டு இருக்கு. இதோட பவர் கட்டிப்போ என்ன சார் இருக்கும் இது எப்படி கொடுத்துன்னு யோசிச்சுட்டு உடனே ஹீரோ இதெல்லாம் பார்த்துருக்காங்க அட்டாக் பண்ணிட்டு போய் ஹீரோட பவரை கொட்டூரமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இருக்கிற ஏப்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 ஏப்ஸோட கத்தி அதே இடத்துல முடிச்சிருவாங்க. இதை பார்த்து டென்ஷனோட அந்த கிம் கேப்லாம் கத்தி வந்து ஹீரோ மாற்றி பெரிய கல்லெல்லாம் தூக்கி போட்டு வெட்டி போட்டு போயிட்டு இருக்கான். உடனே ஹீரோட ஃப்ளைக்கிட்ட இந்த டிராகர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஏப் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். ஸோ அது எல்லாமே சரியான டேமேஜ் ஆகுது. அந்த ஏப் ஹீரோ புட்டிக்கிட்டே துடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா டாச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அதுவும் வந்து விட்டாமல் இருக்கிற பாறைலாம் உடச்சிட்டு போவேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாறை எல்லாத்தையும் போகுது. உடனே நான் அந்த இடத்துல கொண்டே ஆவா அப்படின்ட்டு அவன் எக்கச்சக்க அந்த டிராகர்ஸ் எல்லாத்தையுமே அமைச்சிடுவான் ஸ்பீட் வச்சு. ஸோ போன டிராகர்ஸ் எல்லாமே அந்த கிங் லெவல் ஏப் வந்து கொடுத்துச்சு. ஸோ கொண்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ பரவாயில்ல இந்த கிங் லெவல் ஏப்பியே நான் வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டுட்டேன். என்னோட பவர் என்னோட நான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற சின்ன பையனை வந்து யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னோட ஃபைட்டை நானே ஃபைட் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மாறி இருக்கேன். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கால் வருது. என்னடா யாரான்னு பார்த்தா நம்ம சீனியர் ஷி அவர் வந்து சொல்கிறாரு நீ சொன்ன மாதிரியே வந்து கொஞ்சம் அலாட்டாக தான் உங்கள் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த லைட்டு கிட்ட போய் சொல்லிட்டான். அப்படின்னா நல்ல வேலை அந்த லொக்கேஷனுக்கான வாட்சை வந்து நான் வந்து என் ரூம்லேயே வந்து விட்டு வந்துட்டேன் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே இந்த இடத்துல நான் சேஃபான இடத்துக்கு போய் அவனு சொல்லிட்டு ஹீரோன் அப்படின்னா ஒரு சேஃபான இடத்துக்கு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லீட் டீம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லீட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஓகே நம்ம வந்து நேடோ லேண்டுக்கு வந்து நம்ம வந்து லொக்கேஷன் பதில் நம்ம கீழே நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து கண் கட்டுற தூரம் வரைக்கும் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். அந்த லுங்ஃபெங் வந்து தந்திரமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஸோ ஓகேப்பா நீங்கள் எல்லாருமே இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்து ரெடியாக இருங்க நான் சொல்கிறத செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம எல்லாமே போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் வந்து நிறைய மாஸ்டர் இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு நல்ல இடத்த சேஃபான இடமா பார்த்து நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிப் ஒருத்த பார்த்துருங்க கண்டிப்பாக அந்த லீட் டீம் அவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 காட் ஆஃப் பர்சன் வந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 3 காட் ஆஃப் பர்சன் பார்த்தீங்கன்னா இங்கே லேட் ஆகிட்டு இருக்கா பக்கத்தில் ஷிப்பும் லேட் ஆகுது நேரத்தில். சரி ஓகே அப்படின்னு மாதிரி திடீர்னு அந்த லீவ் வந்து ஹீரோ ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பான். ஸோ வந்து ஹீரோ நல்ல வேலை மறைஞ்சிருப்பான். ஸோ அவனோட கண்கள் வந்து ஷார்ப்பானு பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு வந்து தெரியுது மொத்தமாக அங்கே எத்தனை பேர் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாரையும் வந்து நான் டேரக்டாக அட்டாக் பண்ண முடியும். ஸோ எனக்கான சான்ஸ் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
மொத்தமாக 100-200 மீட்டர் வந்து ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஹீரோ சொல்கிறான், முதல்ல நான் வந்து ஒரு சேஃபான இடத்த பார்த்துக்கணும். ஸோ நிழல் மாதிரி போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இது அரேஞ்ச் முடியுது. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து 34வது எபிசோட், அடுத்து பார்த்தீங்கன்னா 35வது. ஓகே, இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ 35 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறோம், ஒரு மவுண்டன் பேஸில் உச்சி. ஸோ இந்த மவுண்டனோட உச்சி தான் இது, ஒரு ஹிட்டர்னு கேவ். இது உண்மையிலே வந்து ரெஸ்ட் எடுக்க என்ன வந்து ஹீல் பண்ணிக்க ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவனுமே சொல்கிறான், சரி ஓகே நம்ம வந்து வேட்டைக்கு போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற போக்கில் அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு, அந்த கல்லை வச்சு அந்த கேவ் பார்த்தீங்கன்னா வந்து கேவ் வந்து மூடி வச்சுட்டு போயிடுறாங்க சேர்த்துல. சரி ஓகே அவனுக்கு போய் வேட்டையாட போகலாம் அப்படின்ட்டு அவனு என்ன பண்ணா ஃப்ளைக்கரில் வந்து பறந்து போயிட்டு இருக்கான். அந்த ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்கேட் போர்டில். ஸோ அந்த ஹீரோ நினைக்கலாம், ஸோ கண்டிப்பாக அவனுக்கான சரியான சான்ஸ் வருங்க, வெயிட் பண்ணுறேன். அந்த லீ டீமும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு ஹீரோ நினைக்கலாம், ஸோ அவன் அவுட்ஃபிட்டை மாற்றலாம் அப்படின்னு நினைச்சுதான் பிளாக் காட் சூட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ உண்மையிலேயே வந்து அவர் சொன்ன அளவுக்கு இந்த சூட் பவர்ஃபுல்லாக இருக்குமான்ட்டு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அது வெளில அந்த பக்கம் அந்த அளவுக்கு தெரியல, உண்மையிலேயே ஏன் சிவிலைசேஷன் தான் வந்துருக்குமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுருக்கேன். சைட்டில் சரி ஓகே நம்ம வந்து கொல்ல வேண்டியதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டா போச்சுட்டு அவனை வந்து அவன் ஃப்ளை கட்டை சுற்றி ரெடியாக இருக்கான். ஸோ கேட்க பேசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த லுங்ஃபை வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான் அவன்கிட்ட. அவன் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல 2 பெரிய மாஸ்டரும் அட்டாக் பண்ணி கொள்ளான்னு போவோம். வேணாம் வைக்க எந்த வித மாஸ்டரையும் கொள்ளாத, நம்ம யாரோட அட்ராக்ஷன் திருப்ப தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கிளாஸ் பண்ணுவோம், நம்மளை அட்டாக் பண்ண மட்டும் கொள்ளணும்னு பேசிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்க ஹீரோ வந்து கிட்ட வந்துட்டுருவான். ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தா சர்ச் பண்ணிருக்கு, பக்கத்தில் யாராக இருக்கான்ற நல்ல வேலை பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து வந்து அவன் சர்ச்சிலேருந்து தப்பிச்சிருவான். இந்த இடத்துல ஹீரோ கொஞ்சம் தூரம் மட்டும் கிட்ட போயிட்டு என் ஃப்ளையர் கிட்ட நல்லா கண்ட்ரோல் பண்ணுவேன். சாகடான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லீக் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்றோம் நடக்கும் போது அந்த சூட் அதுவாகவே டிஃபைன் பண்ணிடுது. இதை பார்த்து எல்லாம் அலர்ட் ஆயிடுறானுங்க. ஸோ வந்து லீயும் பார்த்து தான் தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லீக் வந்து தெரிய உடனே அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு கற்று இந்த 3 காட் ஆஃப் அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தனா பாம்பத்துக்கு போகிற, ஒருத்தன் கோடல் விடுறான், கத்தியில் விடுறான். ஹீரோ வந்து அவங்க அட்டாக் பண்ணுங்க, அவங்க அஸ்தால்ட்டாக வந்து டாச் பண்ணி தப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஸ்பீடில் என்னார்மஸாக இருக்கு. ஸோ ஹீரோ வந்து திரும்ப அட்டாக் பண்ணும்போது திரும்ப பிளாக் ட்ராகன் சொல்லிட்டு அதுவாகவே அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சொல்லிருக்காங்க, சரி ஓகே உங்கள் வேலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 காட் ஆஃப்ஸும் மாற்றி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா காட் ஆஃப்ஸும் கொஞ்சம் தப்பிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து எக்கச்சக்க பாம் சத்துக்கு அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ இந்த ஈஸா அவன் தான் வந்து பாம் யூஸ் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த டார்ஃப் நீ சாகுடா அப்படின்னு அட்டாக் பண்ண போகிற ஒரு டிராகரை பார்த்தீங்கன்னா வந்து இந்த டார்ஃப் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி போகும்போது ஹீரோ வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொள்ளான் நல்ல வழி அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறவங்க வந்து தடுத்துருவான் அந்த நிஞ்சா. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்க பாம்ஸை வந்து அடிக்க ஹீரோ அந்த பாம்ஸையே கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு போய் தூக்கி போடுறான், பெரியான பிளாஸ்ட் ஆகும். இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஈஸா இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனை வந்து கொண்டுறாங்க. ஸோ அவன் எக்கச்சக்க டிராகரை வச்சு கொல்ல ரத்தம் தெரிச்சிட்டு போகுது அந்த பாம்ஸ் யூஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னா ஈஸான கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஒருத்தனே அவனு கொல்லுங்கன்ட்டு மிச்சம் இருக்கிற 2 காட் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பிளாக் டிராகன் சூட் வச்சிருக்க டியும் மாற்றி அட்டாக் பண்ணிருக்கான். இந்த பிளாக் டிராகன் சூட் பார்த்தீங்கன்னா அதோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அது வந்து ஸ்பெஷலான எபிலிட்டி இந்த இடத்துல. ஸோ நானே கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுற பார்த்தா நிஞ்சா அவனை போயிருக்கான். ஸோ அந்த நிஞ்சா ஒன்றா வந்து வித் ஷேடோ டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவனோட எக்கச்ச க்ளோன்ஸ் வந்து வைக்கிறான். ஸோ லீயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னோட க்ளோன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நிஞ்சாவும் சொல்லிட்டு இருக்கான், உன்னால் முடிஞ்சா அந்த டெக்னிக் தப்பிச்சு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்கச்சக்க ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஷேடோ க்ளோன்ஸுமே இருக்கு. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா பிளேட்ஸ்லாம் தூக்கி போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் டாச் பண்ண கூட டைம் இல்லை. எக்கச்சக்க பிளேடு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அட்டாக் பண்ணது ரெடியாக இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்லுக்களை வச்சது எல்லாமே தடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம்னா ஹீரோ என்ன பண்ணுறாரோட அவனோட டிராகரை வந்து அந்த வாழை எடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒன்றா அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நிஞ்சா மட்டும் இருக்க ஹீரோ என்ன பண்ணுவான், ஃப்ளைக்கர் வச்சு இந்த நிஞ்சா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிஞ்சா வந்து கொஞ்சமாக தப்பிச்சு வந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹீரோ பண்ணுவான், அவன் ஸ்வாட்ல பவர் கேதர் பண்ணி இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த நிஞ்சா கிட்ட அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிஞ்சாவை பற்றி அட்டாக் பண்ணுற ஹீரோ வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வாடை வச்சு ஒரு பெரிய வந்து போட்டு விட்ருவாங்க. அதனால வந்து சரியான டேமேஜ் ஆச்சு அந்த நிஞ்சா ஸ்வாட் யூஸ் பண்ணுறவனுக்கு. ஸோ இதில் வந்து எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து அட்டாக் பண்ணலான்னு வர ஸோ இந்த லீ வந்து தடுத்து வச்சிருவாங்க இந்த இடத்துல. ஸோ லீ வந்து உங்களுக்கு சாவியான் கையில் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ ஹீரோவில் சரியான டேமேஜ் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நிஞ்சா சொல்லுவான், அவனை நீங்கள் கொல்லாதீங்க, அவனை நான் தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்க. ஸோ லீவ் வந்து விட்டு போவான். ஸோ இந்த இடத்துல நம்ம நிஞ்சா என்ன பண்ணுறான்னா அவனுமே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு ஸோ உனக்காக வந்து என்னோட ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு பவர் கேதர் ஸோ ஃபயர் பிளேட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஹீரோவும் டிராகர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ 2 டிராகர்ஸ் வந்து 2 அட்டாக்கும் பயங்கரம் போயிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ என்ன பண்ண ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா அந்த காட் ஆஃபரையும் வந்து போட்டு தருவாங்க. ஸோ இதை பார்க்குற அந்த காட் ஆஃபராக சேர்த்துருவான். உடனே இச்சுக்கு அந்த மிச்சர் டார்ஃப் வந்து அட்டாக் ஹீரோக்கு சரியான டேமேஜ் ஆச்சு. இந்த இடத்துல இந்த டுவார்ஃப் அப்புறம் நம்ம லீ
2 பேரும் மாற்றி பார்த்துட்டு ஸோ வந்து அவன் நயன் தண்டர் சேவரோட 4th பாம் யூஸ் பண்ணி அடிப்பான் பாருங்க. நல்ல வேலையாக வந்து தத்துறோம். ஸோ ஹீரோக்கு வந்து தப்பிக்க ஒரு சான்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து ஹீரோ என்ன தான் ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா லீயோட ஸ்வாடை வெட்டுனாலும் வந்து ஒன்றுமே டேமேஜ் ஆகுது. லீ தான் அசால்ட்டாக வெறும் கையில் ஹீரோட ஸ்வாட் அப்படியே தர்றாங்க. ஸோ லீயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ண நல்ல வேலை ஷீல்டு வச்சு நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவோம். ஸோ ஹீரோ நினைக்கிற கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் வந்து தப்பிச்சா மட்டும்தான் வந்து நான் இங்கே இது பண்ண முடியும்னா ஸோ இவனை வந்து அவனை சுற்றி ஸ்பியர் மாதிரி ஒரு அட்டாக் அட்டிக்கு நல்ல வேலை ஹீரோ வந்து தப்பிச்சிருவாங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ தாண்டா தப்பிக்க நல்ல சான்ஸ் போயிட்டு இருக்கேன், நீ எங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் ஹேண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிடிக்க ஆரம்பிப்பான். ஆனால் ஹீரோ நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்டர் வந்து டச் பண்ணுறான். ஸோ வந்து நம்ம யூஎன் கொடுத்த சீன் வந்து மாட்டு போவோம். ஸோ ஹீரோ சொல்கிறான் முதல்ல நான் ரெக்கவர் பண்ணி என்னோட ஆம் வர வந்து லைட்டாக விலகிருன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிட் இருந்துச்சு பயங்கர தப்பிச்சு போடுறாங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து இந்த இடத்துல வந்து ஸோ நல்ல வலைங்க எதுவும் எதுவுமே வரல. ஆனால் என்னோட மூட்டு வந்து விலகிருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஹீல் பண்ணுறதா போனோம். அடுத்த ஃபைட்டுக்கு இப்படியே போனால் கண்டிப்பாக செத்துருன்னு சொல்லிட்டு அவனையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அவனை வந்து கொஞ்சம் இதுமாதிரி ஹீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல வேலை இந்த ட்ராகன் பிளட் இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நார்மலாக ஹீல் பண்ணுறது அதிகமாக ஹீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பாடி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லீலாம் சரியான டென்ஷனில் இருக்காங்க. பின்னாடி இந்த ட்ராப் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஏன்டா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாயா மூறா எதுக்கடா நீங்கள் காட் ஆஃப் இருக்குன்னு மயிர் மாரி பண்ணிருக்கீங்க. ஒருத்தனை கொள்ள துப்பில் அசிங்கமாக கேட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து மிரண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்து போனி இவனே போட்டு மிரிக்கிறான் பாருங்க. இந்த இடத்துல டார்ஃப் ப்ளீஸ் அவசரப்பட்டு நீங்கள் வந்துட்டு இவன் இந்த அளவுக்கு கொட்டுற மாதிரி பண்ண எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லீ சொல்கிறான். ஸோ வந்து அவனுக்கு கொள்றது நான் இந்த இதை யூஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் இல்லையா அடுத்த டைம் நீ கொல்லணும் உடனே நானே கொல்லுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டில் சயின்டிஸ்ட் எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஸோ இந்த செயினுக்கு கண்டிப்பாக வந்து அவனோட ஐடென்டி காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் அடுத்த இடத்துக்கு போகிறான். ஸோ அந்த சயின்டிஸ்ட் வந்து கூப்பிட்டு ஸோ என்னாச்சு ஸோ நீங்கள் வந்து யாருக்கா அடிபட்டுருக்கா எத்தனை பேர் செத்திங்க அப்படின்னு ஸோ 2 பேர் செத்துருக்காங்க 2 பேர் காயமாட்டிருக்காங்க மாஸ்டர் மொத்தமாக வந்து இன்னும் 9 பேருக்கு அப்படின்னா சரி ஓகே இந்த லேசர் கேன் ஆன் பண்ணி எத்தனை பேர் தேவைன்னா 7 பேர் தேவை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஃப்ளையர் கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ன்னு தொடச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் முட்டாள் போய் என்னாச்சுன்னு பாடுறான்னு கேட்க அதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இதே இடத்துல கொண்டு போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து அதுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம எல்லாம் உயிருக்கு இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இது ஒரு மட்டும் டேமேஜ் ஆச்சு ஒரு சோர்ஸ் மட்டும் என்ன சொன்னான்னு கேட்டால் என்ன சொன்னேன் இப்போ யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து சைடிஸ்ட் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணலாம் மாஸ்டர் ஆனால் வந்து 2 ஷாட் தான் எடுக்க முடியும் மொத்தமாக 3 பிளாஸ்ட் தான் மொத்தமாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல இதனோட ஒரு பிளாஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைட்ராவே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே லுங்க் ஃபார்மோட பாடி மூமெண்ட் வச்சு ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டுங்க நண்பா. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது 3 எபிசோடாக போகிறதுனால வந்து தொடர்ந்து பேசுகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ஒரே டைமிங் ஆகுது ஓரளவுக்கு நமக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 3ஆவே போட ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 2-3 வீடியோ இப்படி போட்டு பார்க்கலாம் ஓகேனா வந்து இப்படியே போகலாம்பா. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கப்பா. ஸோ நான் இன்ஸ்டா ஐடியுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது கமெண்ட்ஸ் வீடியோ இன்னும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே கைஸ் பை கமெண்ட் போட்டு போங்கய்யா.